சோதனையை கொடுத்து கொடுத்து ஒரு முஸ்லிமை அல்லாஹ் பலப்படுத்தி பலப்படுத்தி பொறுமையின் கூலியை கொடுத்து பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி கொண்டே வருவான். அல்லாஹ் அவனை உயர்த்தி கொண்டே வருவான். அவனின் அந்தஸ்தை அல்லாஹ் நாளை மறுமையில் வெளிப்படுத்துவான். அந்த சோதனைகளை மறுமையில் இருந்து பார்க்கும்போது அதுவெல்லாம் ஒன்றும் இல்லை என்று ஆகிவிடும். சொர்க்கத்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஒரு முறை காட்டுவான். அவன் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டவன். சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்தவனிடத்தில் அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்தில் நீ ஏதாவது சோதிக்கப்பட்டாயா? அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், உலகத்தில் நான் எந்த ஒரு சோதனையும் பார்க்கவில்லை என்று. அதை விட பெரிய அந்தஸ்து என்ன இருக்க போகிறது? அல்லாஹ் அந்த மூணின் காரணத்தினால் இறை நம்பிக்கையாளனை சோதிக்கிறான். ஏன்? இறை நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ் விரும்புகிறான். விரும்பினால் அவனை சோதித்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி கொண்டே வருவான். அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், இறை நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு நன்மையும் அல்லாஹ்விடத்தில் வீணாக்குவதில்லை, அல்லாஹ் குறைப்பதில்லை. இந்த உலகிலும் அல்லாஹ் நல்லதை செய்வான், மறுமையிலும் அல்லாஹ் கூலியை கொடுப்பான். நீ சுமந்து வந்த உலக அளவு பாவங்களுக்கும் நன்மையை தருகிறேன். ஆனால் இறை மறுப்பாளர்களான காஃபிருக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கிறான். அவர் மாறு செய்கிறார் என்றால் அவருக்கும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நல்லதை செய்திருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த கூலியை அல்லாஹ் கொடுத்து முடித்து விடுவான். யாருக்கு? இறை மறுப்பாளர்களுக்கு. மறுமையில் அவருக்கு கொடுக்க கூலியே இருக்காது. ஆனால் முஃமினுக்கு மறுமையில் கூலி கொடுக்க ஒரு வார்த்தை போதும், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அதனால் தான் சொன்னார்கள், உலக பாவங்களை சுமந்து நீ மறுமையில் வந்தாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் தூய்மையோடு இருந்தால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஒரு முஃமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மேலானது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் சோதிப்பான், பொருந்திக் கொள்வோரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என் சோதனைகளில் எம்மை உறுதிப்படுத்தட்டும். எம்மை சோதிப்பதன் மூலமாக எம்மை அவனிடத்தில் நெருக்கமாக்கி அல்லாஹ் எம்மை சோதிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.